அண்ணி டீ குடிச்சீங்களா அண்ணி? குடிச்சிட்டேன் அம்மா. அக்கா நீ எங்க அண்ணி? தூங்கிக்கிட்டா கிடக்கா? அண்ணி அம்மா என் மக 5 மணிக்கு மேலலாம் தூங்கவே மாட்டா. அவ அப்பவே 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முழுகி பிரம்ம முகூர்த்தத்துல சாமியை கும்பிட்டுட்டு எனக்கும் சூடா ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அவளும் குடிச்சிட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கிடக்கா. என்ன நீ சொல்றீங்க? அக்கா நீ 5 மணிக்கு எந்திரிச்சு இம்பிட்டு வேலை பார்த்துட்டாளா? என் மக எப்பயுமே இப்படித்தான வேலை வாப்பா. உன் மருமக எங்க? இன்னும் எந்திரிக்க கூட இல்லையாக்கு? மணி 8:30 மணி ஆகுது. அவ என்னைக்கு வெள்ளனத்துல எந்திரிச்சு தொலைச்சா? அவ எந்திரிக்கிற டைமே 9 மணிக்கு மேல தானே. அண்ணி அவ நைட் எல்லா வேலையும் முடிச்சிட்டு லேட்டா தானே நீ தூங்குறா. 8:30 மணிக்கு மேல தான் எந்திரிப்பா. என்ன முடியுமா? குடும்ப பொம்பளைகள்னா வேலை இருக்கத்தானே செய்யும். என்ன நீ இப்படி அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்க? வெள்ளனத்துல எந்திரிச்சு எல்லா வேலை வெட்டியும் பார்க்க வேண்டியது இல்லையா? நீ சொல்ல மாட்டியா உன் மருமகளுக்கு? ஆமா நான் சொல்றதான் என் மருமக கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ சொல்றதே நான் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் ஏதாச்சும் சொன்னா என் மைண்ட் அப்படியே வத்தி வச்சு விட்டுறாளே. நீ அந்த காலத்துல தானே நம்ம வெள்ளனத்துல எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அதை நம்ம இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொன்னா நம்மளையே வாய் அடக்கி வைக்கிதுங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிருதுங்க. என்ன முடியுமா இப்படி சொல்ற? என் மக அருக்காணி 5 மணிக்கு எந்திரிச்சு அம்பிட்டு வேலை வாப்பாளே. நீ என்னமோ உன் மருமகளை தூங்க போட்டுக்கிட்டு நீ வேலை பார்த்துக்கிட்டு கிடக்க. என் மக மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா இந்த வீட்டு கோயில் மாதிரி வச்சிருப்பா. விடுங்க நீ யார் தலையில என்னென்ன எழுதி இருக்காதானே நீ நடக்கும். சரி நீ உங்களுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு செய்ய சொல்ல? சாம்பார் வைக்க சொல்லவா இல்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க சொல்லவா? என்ன முடியுமா? நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சாம்பார் புளிக்குழம்பு வத்த குழம்புன்னு வச்சு ஊத்திக்கிட்டு இருக்க. ஒரு மீன் கீனு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி குழம்பு வச்சு ஊத்துனா தானே 4 வாய் நறுக்குன்னு வாய்க்குள்ள போகும். அது அண்ணி என் மகளும் மருமையனும் வந்த பின்னாடி கறி குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு இருந்த அண்ணி. உன் மகளும் மருமையனும் 10 கிலோமீட்டர் தொலைவுலயா இருக்காங்க. இந்த பக்கத்து தெருவுல இருக்காக போன போட்டா வந்துட போறாங்க. தீபாவளி நாளில கூட நீ ஒரு கறி குழம்பு வச்சு ஊத்தல. இதுவே எங்க ஊர்ல நான் இருந்திருந்தா கறி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் முட்டை அப்படின்னு வகை வகையா செஞ்சு சாப்பிட்டு இருந்திருப்பேன். அண்ணி தீபாவளி அன்னைக்கு கறி குழம்பு வைக்கலாம் தானே இருந்திருந்தா. என் மருமைய வெளியூர்ல மாட்டிக்கிட்டாங்களாம், அதான் வர முடியலையா. என் மக ராதிகா இப்பத்தே போனை போட்டு அம்மா உங்க மருமைய வந்துட்டாங்கம்மா நான் கூட்டிக்கிட்டு வாரேம்மான்னு போனை போட்டு சொன்னா. அப்படியா மணியம்மா? அப்ப இன்னைக்கு வாராங்களாக்கு? அப்புறம் எதுக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு என்கிட்ட கேக்குறவ? அது ஒரு வார்த்தை உங்ககிட்டயும் கேட்கணும்ல அண்ணி, அதான் கேக்குறேன். எனக்கு ஆடுறது ஓடுறது பறக்கிறது தாவறது எல்லாமே பிடிக்கும். எல்லாம் வகை வகையா செய்ய சொல்லு, நல்லா சாப்பிடுவேன். என் மகளுக்கு ஆட்டோட மூளைனா ரொம்ப பிடிக்கும். அத அப்படியே ஃப்ரை பண்ணிரு. ஓசில திங்கிறதுனா உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? என் மருமக சமையலையே இந்த போடு போடுறீங்க. சரி அண்ணி, அப்ப இன்னைக்கு மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் நண்டு வறுவல் ஈரல் தொக்கு எல்லாம் என் மருமகளை செய்ய சொல்றேன். தீபாவளி சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட போறோம். சரி ராதிகாவையும் ராதிகா புருஷனையும் பார்த்து 80 வருஷம் ஆச்சு. வரட்டும் நான் போய் என் மகட்ட போய் சொல்றேன். அண்ணி கறிக்கு கறி குழம்பும் செலவும் 80 சிரிப்பு. வந்ததுல இருந்து ஊமை கொட்டா மாதிரி உருன்னு இருந்தா கறி குழம்பு செலவும் பல்ல கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறா. என் வீட்டு மருமக எந்திரிச்சாலா என்னன்னு தெரியலையே. மருமகளே, அம்மாடி மருமகளே. ஏய் அப்பா, காலையில எந்திரிச்சவனே மருமகளே குருமகளேன்னு ஏழை விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரத்தே வரேன். என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, என் அண்ணியும் அண்ணி மகளும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல என் மகளும் மருமையனும் இன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வேற சாம்பார் தானே வச்சோம். இன்னைக்கு மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் நண்டு வறுவல் எல்லாம் வைக்கணும் மருமகளே. சும்மா சாப்பாடுலாம் தடபுடலாம் நடக்கணும். ஓ அப்படியாத்தே, செஞ்சுட்டா போச்சு. ஆமா மருமகளே, மித்த நேரம் மாறி ஏனாதானும் சமைக்காதமா. நல்ல சாப்பாடுலாம் ருசியா இருக்கணும். என் மருமையனுக்கு நண்டுல உள்ள சதையை எடுத்து அப்படியே ஆம்லேட் போட்டாதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. நல்ல ருசியா வைமா. சரி தே. சரி மருமகளே, போய் வேலைய ஆரம்பி. போ. இப்பதான் மகளுக்கும் மருமையனுக்கும் தலை தீபாவளி மாதிரி வகை வகையா செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் மாமியாரு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஏன் மாமியார் வீட்டுல தீபாவளி கொண்டாட மாட்டாளாக்கு? இங்க வந்ததே கொண்டாடணுமோ? நான் எங்க அம்மா வீட்டுக்கு தீபாவளிக்கு போயிட்டு வரேன் தேன்னு கேட்டா அதெல்லாம் போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு முட்டைக்கட்டு போட்டுச்சு. ஆனா அவங்க மக மட்டும் இங்க வந்து தீபாவளி கொண்டாடுறான், நான் மட்டும் எங்கேயும் போக கூடாது. என் பெத்த மக ராதிகாவை 2 நாள் தான் பார்க்கல. 2 வருஷம் பார்க்காத மாதிரில இருக்கு. அம்மா மாமக்கா வாங்க மாப்ள. இன்ட்ரஸ் ராதிகாவும் மாப்ளை வந்திருக்காப்பா, சீக்கிரம் வாப்பா. இந்த வாரேம்மா.
மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். ஏன் மாப்பிள்ள நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும், இப்பதானே வந்திருக்கோம், உட்காருவோம் உட்காருவோம். ராதிகா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணே வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? இருக்கேன் இருக்கேன். எங்க ராதிகா வீட்டுக்காருக்கு என்னங்க ஆச்சு? கேக்குற கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிக்கிறாரு. என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. என்ன மாப்பிள்ள என்னாச்சு? வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே அது ஒண்ணு இல்லனே, இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கார காலையில வந்தாங்க, வந்த கையோட இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்காங்க. ஓ அப்படியாமா? சரி மாப்பிள்ள, போய் ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன மக்கராதிகா, மாப்பிள்ளை ஏன் இப்படி வெறப்பா இருக்காங்க? எதுவும் சண்டையிட்ட போட்டு கூட்டிட்டு வந்தியா? என்னத்த சொல்லம்மா, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன மக்கா, என்னாச்சு? ராதிகா என்னமாச்சு? ஏன் இப்படி சோகமா பேசுற? எல்லாம் என் தலை எழுத்து அண்ணி, தலை எழுத்து. என்ன மக்கராதிகா ஆச்சு? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டனால மாப்பிள்ளை உன்னை திட்டிட்டாராமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஊர்ல இருந்து வரும்போது நல்ல சந்தோஷமா தான் என் பேரை சொல்லி ராதி குட்டின்னு சொல்லி என்கிட்ட நல்ல பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இடையில அவங்க அம்மாக்காரவங்களும் என் நாத்தனார்காரையும் என்னத்த சொல்லி கொடுத்தாங்களோ தெரியலம்மா, மூஞ்சி தூக்கி முதுகு மேல வச்சுக்கிட்டு இருக்காரு. சூனியக்காரி உன் மாமியாரு உன் புருஷன்ட்ட என்னத்த சொல்லி கொடுத்தா? மாப்பிள்ளை மூஞ்சி இப்படி கடுகடுன்னு இருக்கே, எப்பயும் அத்தே அத்தேன்னு வாய் நிறைய கூப்பிடுவாரு, இப்போ என்னமோ மூஞ்சி மோரையும் காட்டிட்டு போறாரே. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் என் நாத்தனார்காரி தாம்மா. அவ வில்லி மாதிரி வந்து எங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு நகல மாட்றாமா, என்னை படாத பாடுபடுத்துறா. ஏட்டி ராதிகா, உன் நாத்தனார்காரி உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே பார்க்க வந்தா? வந்தே 2 வாரத்துக்கிட்ட ஆகி போச்சு, ஊர் சைடு போகாம ஏன் இன்னமும் இங்கே இருக்கா? என்ன எழவோ தெரியலையம்மா, வீட்டை விட்டு நகல மாட்றாளே, அவதான் நகல மாட்றான்னு பார்த்தா என்னையும் நகல விட மாட்றாமா. ஏ ராதிகா, எனக்கு புட்டும் கடலைக்கறியும் செஞ்சுதா. ஏ ராதிகா, எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுதா. நைட் ஆயிட்டா இடியப்பமும் பாயாவும் செஞ்சுதான்னு போட்டு என்னை இம்சப்படுத்துறாமா. அடியே நாத்து, என்னை என்ன பாடுபடுத்துன? இப்ப உனக்கே ஆப்பு வைக்க உனக்கு ஒரு நாத்து வந்துருச்சா? எனக்கு சந்தோஷம் தாண்டி. ஏட்டி மக்கா, உன் நாத்தனார் பிரச்சனையும் உன் மாமியார் பிரச்சனையும் அப்புறம் பாப்ப முடியும். மாப்பிள்ளை ஏன்டி இப்படி முறுக்கிக்கிட்டு நிக்கிறாரு? ஒருவேளை முறுக்கு வேணும்னு சொல்லிதான் இப்படி முறுக்கிக்கிட்டு நிக்கிறாரோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. எங்க வீட்டு பக்கத்துல புதுசா கல்யாணமான ஜோடி ஒண்ணு இருக்கு நீ. தல தீபாவளினால வரிசையா வண்டி நிறைய சீர்வரிசை வந்து இறங்குச்சு. அத பார்த்ததுல இருந்து என் மாமியாரும் என் நாத்தனாரும் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா ராதிகா, பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு தல தீபாவளி வருஷம் கொண்டு வந்து இறக்கி இருப்பாங்க. அதனால உன் மாமியாருக்கு நாத்தனாருக்கு என்னமா ஆச்சு? உனக்கும் தான் தல தீபாவளிக்கு வரிசையா கொண்டு வந்து இறக்கணும். அண்ணி, என் தல தீபாவளிக்கு 2 லாரி நிறைய சீர்வரிசை கொண்டு வந்து இறக்கினி அண்ணி. அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏன் மக்கா மாப்பிள்ளை இப்படி முறைச்சுக்கிட்டு போறாங்க? ஏம்மா, பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு பொண்ணு வீட்டுல இருந்து ஆளுக்கு 2 பவுண்ட்ல செயின் வாங்கி போட்டிருக்காங்கம்மா. எனக்கு போடலன்னு சொல்லி என் மாமியாரு என் நாத்தனாரும் என்னை கிழிச்சா. என் புருஷனுக்கு 1க்கு 2 சொல்லி விட்டு ஏத்தி விட்டுருக்காங்கம்மா. அதை முறைச்சுக்கிட்டு போறாரு. என்னது 2 பவுண்ட்ல செயினா? விக்கிற விலைவாசி தெரியுமா உன் மாமியாருக்கும் உன் நாத்தனாருக்கும்? அவங்க தான் ஏதாச்சும் சொன்னாங்களா ஒழுசு? உன் புருஷன் என்ன இப்படி வச்சுக்கிட்டு போறாரு? நான் என்ன செய்யறதுனே, என் மாமியாரோடையும் நாத்தனாரோடையும் சேர்ந்துக்கிட்டு என் புருஷன் என்னையே கிழிக்கிறாரு. நீ என்ன சீர்வரிசை கொண்டு வந்த 4 ஓட்ட பாத்திரத்தை கொண்டு வந்து கிழிக்கிறாருனே. ஓட்ட பாத்திரமோ உடஞ்ச பாத்திரமோ அது என்ன காசு கொடுத்து தானே வாங்கணும்? சும்மா தெருவுல கிடந்து அள்ளிட்டு வந்து கொடுத்தோம். 2 போனாம்ல. விக்கிற விலைவாசி இன்னைக்கு நிலைமைக்கு 5 லட்சம் வரும். அவ்வளவு காசு எங்க இருக்கு? வீட்லயே சொல்லிதான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. 2 பவுன் செயினுக்கு நீ போட்டாதான் கறி சாப்பாடு இங்க சாப்பிடுவேன், இல்லைன்னா கை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அண்ணி. அண்ணி அண்ணி, என் பெத்த மக்கா நான் ஆசையா வளர்த்த ஒத்த மக்கா. உன் கல்யாணத்துக்கு அண்ணன் கடனை உடனே வாங்கி 50 பவுன் நகை போட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தானே. 2 பவுன் என் மானால போட முடியாதா? அதுல என் பெத்த மயம் போடுவாண்டி மக்கா. கலங்காதடி, கலங்காத. எம்மா என்ன லட்சன்ராசு? அம்மா, இன்னும் தங்கச்சிக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்க முடியாம நான் கஷ்டப்பட்டு அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற இப்ப திரும்பியும் 2 பவுனுக்குன்னா நான் என்னமா செய்யறது? பிச்சை தாமா எடுக்கணும். எதுக்குமா வாய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? லட்சன்ராசு, ஏழை இப்படி பேசுற? நான் என்ன தெருவுல உறவுகளுக்கு கொடுக்க சொல்றேன்? உன் ஆசை தங்கச்சிடா, அருமை தங்கச்சிடா, இப்படி கலங்கி போய் வந்திருக்காடா. அவளுக்கு என்னடா செய்ய சொல்றேன்? அம்மா, எனக்கும் புரியுதுமா, தங்கச்சிக்கு தான் செய்யணும். ஆனா இருந்தா தானே செய்ய முடியும். நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைக்கேமா.
வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்க முடியாம சின்ன பொண்ணோட நகையை வித்துதாம வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா விடுமா, என் தலையெழுத்து என்னோட. நீ எதுக்கு அண்ணனை போட்டு கஷ்டப்படுத்துற? ஆனா என் வீட்டுக்காரரு அவர் வீட்ல இருந்து வரும்போதே சொல்லிதான் என்னைய கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு 2 பவுன், அவருக்கு 2 பவுன் செயின் போட்டாதே சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிதே வந்தாரு. அழுகாதம்மா ராதிகா, மாப்பிள்ளைய கூப்பிட்டு நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். மாப்பிள்ள மாப்பு மாப்பு. ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறை கிடையாது. மாப்பாம்ல மாப்பு, அதான் உங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாரு. ஒழுங்கா குடும்பத்தை நடத்த தெரியாதவருக்கு 2 பவுன்ல செயின்ல வேணும்ல செயின். இங்க என்ன கொட்டியா கிடக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு? மாப்பிள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருச்சு மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள சாப்பிடுவோம். நான் என்ன சோத்துக்கு செத்து போயா கிடைக்கேன்? சோறு 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 சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 2 பவுன், என் பொண்டாட்டிக்கு 2 பவுன் செயின் வரட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். என் பொண்டாட்டி உங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்லலையா? வீட்டுல சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். எனக்கு 2 பவுன் செயின் வேணும், என் பொண்டாட்டிக்கு 2 பவுன் செயின் வேணும். நீங்க கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். நான் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் கலருக்கும் 50 பவுன் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. என் ரேஞ்சுக்கு 100 பவுன் கொடுத்துருக்கணும். ஆத்தியம்மா, நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. புருஷே ஆளுக்கு 2 பவுன் செயின் போட்டதே கையை நடப்பேன்னு சொல்லிவிட்டாரு. கவலைப்படாத ராதிகா, உன் வீட்டுக்காரர் நான் சமாளிக்கிறேன். எப்படி அண்ணி? எங்க அண்ணனும் எங்க அம்மாவுமே இவ்வளவு கெஞ்சியும் கேட்க மாட்டாரு, நீங்க பேசுன கேட்டுருவாரா? எம்மாடி ராதிகா, என் மருமக புத்திசாலிமா, அவ சொன்னா உன் புருஷன் கேட்பாரு. அண்ணே அண்ணே. என்னம்மா தங்கச்சி, என்னை ரெஸ்ட் எடுக்க விடாம ஆளாளுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லனே, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு, ஈரல் வறுவல், சிக்கன் வறுவல், நண்டு பெரட்டல், உங்களுக்கு பிடிச்ச கோலா உருண்டையெல்லாம் வகை வகையா செஞ்சு வச்சிருக்கேனே. நீங்க கோபத்துல சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களாம்ல, ராதிகா சொன்னா அதெல்லாம் கெட்டு போயிரும்ல, அதான் எடுத்து யாருக்காச்சும் தர்மம் பண்ணிரலாமான்னு இருக்கேனே. என்னம்மா தங்கச்சி சொல்ற? எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு தர்மம் பண்ண போறியா? ஆமாண்ணே, உங்களுக்கு ஆளாளுக்கு 2 பவுன் செயின் போட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்க. எங்ககிட்ட அது வழி இல்லனே, அதான் தர்மம் பண்ணிரலாம்னு இருக்கேன். அம்மாடி தங்கச்சி, எனக்கு பிடிச்ச கோலா உருண்டை. உங்களுக்காகத்தானே விதவிதமா சமைச்சு வச்சேன், என்ன செய்யறது? உங்களுக்கு செஞ்ச சாப்பாடு வேற ஆளு சாப்பிடணும்னு இருக்கு. தங்கச்சிம்மா, நான் இங்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு 2 நாளா சாப்பிடாம வயிறு காய போட்டு வந்திருக்கேம்மா. யாருக்கும் கொடுத்துறாதம்மா. அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வைய, நானே சாப்பிடுறேன். வாங்கண்ணே, எடுத்து வைக்கிறேன். பாத்தியாமா, என் பொண்டாட்டி சின்ன பொண்ணோட புத்திசாலித்தனத்தை, யாரோட வீக்னஸ் எப்படின்னு அவளுக்கு மட்டும்தாமா தெரியும். இவ்வளவு நேரமும் சாப்பிட மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு மாப்பிள்ளை எவ்வளவு முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சாப்பிடலன்னா வெளியில கொடுத்துருவேன்னு சொல்லவும் மாப்பிள்ளை என்னமா ஓடுறாரு பத்தியா சாப்பிட. சரிம்மா. அந்த தொப்பி மண்டையனை வச்சு ஒரு பிளான் போட முடியாதுமா? என்னடி ராதிகா சொல்ற? ஆமாமா, நான் தான் அந்த தொப்பி மண்டையனுக்கு பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தேன். 2 பவுன் செயின் கொடுத்தாதே சாப்பிடணும்னு சொல்லி. ஆனா திண்ணி பண்டாரம் தொப்பி மண்டையன் சாப்பாடுன்னு சொல்ல ஓடிட்டானே. அடியே ராதிகா, ஏன்டி இப்படி பண்ற? நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை இப்படி தூண்டி விட்டுருக்கேடி, உனக்கு அறிவு இல்லையாடி? அட போமா, என்னமோ நீ 5-6 புள்ளைய பெத்த மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிட்டு இருக்க. ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணுன்னு நீ பெத்து தானமா வச்சிருக்க. அண்ணே சம்பாதிக்கிறதுலாம் அவங்க பொண்டாட்டிக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணதோட நீங்க ஒதுக்கி விட்டுட்டீங்க. அதான் நான் பிளான் போட்டு எப்படியாவது நகையை வாங்கலாம்னு பார்த்தா இந்த தொப்பி மடியை சொதப்பி விட்டுட்டானே. ஏட்டி ராதிகா, எந்த நேரத்துல எது செய்யணும்னு புரிஞ்சு நடந்துக்கடி. உனக்கு வாங்கின கடனையே உன் அண்ணன் இன்னும் முடிக்காம கட்டிக்கிட்டு கிடக்க. உனக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குடி, பைய தருவோம், அவசரப்படாத. ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவ. என்னைய நீ கல்யாணம் பண்ணதோட ஒதுக்கி விட்டுட்டியே. எப்ப பார்த்தாலும் மயன் மட்டும்தான் பேசுற ஒழுசு, என்னைக்காவது மகன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியா? நான் என்ன எனக்கா நகை கேக்குறேன்? நான் நல்ல நகை நட்டு போட்டு இருந்தாத்தேன் என் பூந்த வீட்டுல எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. அதுக்கு தானே கேக்குறேன். அடியே, உன்னே உனக்கு வாங்கின கல்யாண கடனை ஃபர்ஸ்ட் முடிக்கட்ட முடி, அப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமா தருவேன். உனக்கு தராம வேற யாருக்கு தர போறா? கொஞ்சம் பொறுமையா இருடி. பூம கொட்டை மாதிரி இருந்துகிட்டு நல்ல உன் புருஷனை தூண்டி விட்டுருக்கியே. நல்ல வேலைக்கு என் மருமக கறி இதையெல்லாம் பார்க்கல, இல்லைன்னா ஆட்டம் கட்டி இருப்பா. சீக்கிரமா வாடி, போய் சாப்பிடுவோம். உன் புருஷனே 2 நாளா பட்னி ஆயிருக்கானாம்ல, இங்க வந்து சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் விட்டு முழுங்கிற போறேன். சீக்கிரமா வந்து தொலை.
படுத்துக்கிட்டு தூங்கலாம். யாரு நம்மளுக்கு சமைச்சு போடுவா? நம்மதே எல்லாருக்கும் சமைச்சு போடணும். ஆத்தாடி ஆத்தா, எம்பிட்டு தண்டி இடி. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும், அலை போல பாட்டு பாடும். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து. காத்து மழையில புள்ளைங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குதுங்க. என்னைக்கு இப்படி தூங்காதுகளே. மாமா மாமா, இங்க வாங்க மாமா, சுட சுட போண்டா சுட்டுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. ராணி நான் அப்புறமாட்டி சாப்பிடுறேன் ராணி, சுட்டு வை. மாமா, அங்க என்ன வெட்டியா முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? செல்ல தானே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, வந்து சூட சாப்பிடுங்க மாமா. சூட சாப்பிட்டதே நல்லா இருக்கும், ஆறி போனா நல்லா இருக்காது மாமா. சரிடி சரிடி, இந்த வாரேண்டி. என்ன வாசனை என்ன வாசனை, என் பொண்டாட்டி சுட்ட போண்டா ஊரே மணக்குதே. ஏங்க, உங்களுக்கு போண்டா பிடிக்கும் தானே ஆசை ஆசையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரெண்டு எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்ன ருசி என்ன ருசி, இந்த மலைக்கு அதுவுமா இந்த போண்டா அவ்வளவு ருசியா இருக்கு ராணி. அப்படியேங்க, உட்காருங்க, இன்னும் ரெண்டு வச்சு தரேன். எங்க மாமா, உங்களுக்கு சட்னி அரைச்சு தரவா? இல்ல வேணாண்டி ராணி, சும்மா தின்னாலே நல்லா தான் இருக்கு, நீ ரெண்டு எடுத்து சாப்பிடுடி. ஆமா, எல்லாத்தையும் சுட்டு வச்சிட்டு பிறகு சாப்பிடுறேன். ராணியக்கா, ராணியக்கா, எங்கக்கா இருக்க? என்னது சின்ன பொண்ணு குரலாட்டம் கேக்குது? மழை நேரத்துல கூட வீடடங்கி இருக்க மாட்டா. அடியே, இங்க தாண்டி இருக்கேன், வா. ஆஹா, என்ன வாசனை என்ன வாசனை, வீட்டுக்குள்ள நுழையுமே கம 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 கமன்னு வாசனை அடிக்குது. ஏன் ராணியக்கா, மழை நேரத்துல போண்டா கடை போட்டுட்டியா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, தீபாவளிக்கு வாங்கின போண்டா மாவு கொஞ்சோன்னு கிடந்துச்சு, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொஞ்சோன்னு சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டி. நீனு உட்காரு, உனக்கு ரெண்டு தாரேன். சரிக்கா, எனக்கும் போண்டானா ரொம்ப பிடிக்கும். என்ன பாண்டியண்ணே, நான் வந்தது கூட தெரியாம போண்டாவை லபக்கு லபக்கு லபக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீன்னு அமைதியா இருந்தேன். ராணி, சின்ன பொண்ணுக்கு ரெண்டு போண்டாவை எடுத்து குடுடி. சரிங்க மாமா. அக்கா, எனக்கு ஆறுன போண்டெல்லாம் வேணாக்கா, எண்ணெயில சுட சுட பொரிச்சுக்கிட்டு இருக்கீல, அதுல ரெண்டு எடுத்து வச்சுட்டாக்கா. மழையில வேற நனைஞ்சுக்கிட்டு வந்தேன்னா ஒரே குளிரா இருக்கு, சூடா சாப்பிட்டதே நல்லா இருக்கும். சரிடி சின்ன பொண்ணு, இந்தாடி சின்ன பொண்ணு, சூடா போண்டா கேட்டீல, இந்தா சாப்பிடு. என்ன சூடு என்ன சூடு, டீ கடையில போட்ட போண்டா மாதிரில நல்லா புசு புசுன்னு இருக்கு. ராணியக்கா, நீ சுடுற போண்டா மாதிரி இந்த ஊருக்குள்ள யாருமே சுட மாட்டாக்கா, நல்லா புசு புசுன்னு உன் கண்ண மாதிரியே இருக்குக்கா. அட பாடி. சின்ன பொண்ணு, போண்டா சுடுறதுல ராணி ரொம்ப பெசலுமா, அவ சுட்ட போண்டா ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. சரிண்ணே, இந்த சாப்பிட்டு பாக்குறேன். என்ன ருசி என்ன ருசி. ராணியக்கா, போண்டா சூப்பரா இருக்குக்கா, இன்னும் 4 சாப்பிடலாம் போல இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருந்தா ஒலுசு இன்னும் நல்லா இருக்குங்கக்கா. அடிய மாமாட்ட அரைக்க வந்தாண்டி கேட்டேன், மாமாவே வேணா இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடி. அண்ணன் சொன்னாங்களாக்கு, அதனாலதான் அரைக்கலையாக்கு. சரிக்கா சரிக்கா. அடியே சின்ன பொண்ணு, என்னடி மழைன்னு கூட பார்க்காம இப்படி மழைக்குள்ள நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறவ, என்னடி விஷயம்? அக்கா, ஒரு விஷயமும் இல்லக்கா, வீட்டுல இருக்க போர் அடிச்சிச்சு, மழையில தூக்கமும் வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. சரி, உன் வீட்டுக்கு வந்தா கதை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, அதான்க்கா வந்தேன். வந்த லெக்குல சுட சுட போண்டா சுட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு வந்த நாள பாத்தியா 4 போண்டா கிடைச்சிச்சு. மழைக்கு அதுக்குமா நல்ல ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பொண்ணு, ராணிய விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டா உலக இருக்கு. ராணியக்கா ராணியக்கான்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க. ஆமாண்ணே, இந்த ஊருக்குள்ளேயே எனக்கு பிடிச்ச ஆளு இந்த ராணியக்கா மட்டும் தானே. உரிமையா நான் அதுட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், அது என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம்னே. என் கூட பிறந்த ரத்த மாதிரி, என் கூட பிறந்த சகோதரினே. சின்ன பொண்ணு போதும்படி போதும். ராணி, இன்னும் 2 போண்டாக்காக தான் சின்ன பொண்ணு அப்படி சொல்றா போல இருக்கு. 2 போண்டா எடுத்து வை. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, போண்டாக்காகலாம் அப்படி சொல்ல கிடையாது. உண்மைக்குமே ராணியக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, அவர் கிடக்காருடி, அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு கிடக்காரு. நீ எப்படி நினைக்கிறியோ என்னன்னு தெரியாதுடி. நான் உன்னைய கூட பிறந்த தங்கச்சியாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராணியக்கா ராணியக்கா. லா 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 லா.
சின்ன பொண்ணு அழுகாதம்மா. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அழுகாம சாப்பிடு. சரிண்ணே. மனசு தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயசு தொட்டு வளைக்குதடி மீனே, மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்திற படத்திலே மணே மருதாணி பூசவா, மீனே அடையாளம் போடவா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, ஏய் சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு, ஏய் சொல்லு. உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளின் மன்னனா, மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. ஏய் சின்ன பொண்ணு, நல்லா பாடுறியேடி. ஏய் அப்பா, சின்ன பொண்ணு நீ தான் பாடுறதா? நாங்கிட்டு வர வழியில கழுதை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இங்க வந்து பார்த்தா நீ தான் பாட்டு பாடுறதா? பாட்டு மட்டும் பாடுறதா? நான் பாட்டு பாடாட்டி அப்ப நீங்க பாட்டு பாடுங்க, எங்களுக்கு பொழுது போகணும்ல. அடி போட்டி கோட்டிக்காரி, என் தொண்டையே சரியில்லடி. அது சரி, இவ்வளவு பூவை எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ராணி எதுவும் விசேஷமா? சரோஜாக்கா, விசேஷத்துக்கு தாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இல்லக்கா. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கால, அவங்க மையனுக்கு நாளைக்கு காது குத்துறாளாம். அதான் மார்க்கெட்ல போய் நிறைய மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்கா. கட்டுறதுக்கு நேரம் இல்லையா, அதை என்கிட்ட கொஞ்சம் கொடுத்து கட்டுங்கன்னு சொன்னா. நான் கட்டிக்கிட்டு இருக்கவும் இந்த வசந்தியும் இந்த சின்ன பொண்ணு வந்தாங்க. அதான்க்கா எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இது என்ன கொஞ்சம் பூவா, ஒரு கூட பூவுக்கா. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு, குறைஞ்ச வாடே காணாக்கா. கைதையும் வலிச்சு கிடக்கு. அடியே, கட்டுற வரைக்கும் கட்டுடி, மிச்ச பூ இருந்தா நம்மளே வச்சுக்கிருவோம். அப்பனா சரிக்கா. சரோஜாக்கா நீங்க உட்காருங்களே, நீங்க 2 முழம் பூவை கட்டி போடுங்களே, சும்மா தானே நிக்கிறீங்க. அடியே, எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாதடி, ஊசி நூல் வச்சுட்டே கோர்ப்பேன். ஏ சரோஜாக்கா, 7 கழுத வயசாச்சு, ஒரு பூ கூட கோர்க்க தெரியாம இருக்கீங்களா? பாட்டி, நான் உதிரி பூலாம் வாங்க மாட்டேன் டி. கட்டின பூவே வாங்கி தலையில வச்சிட்டு போயிருவேன். நம்மளுக்கு வாங்கி கட்டி எடுத்து வைக்கலாம், நம்மளுக்கு நேரம் இல்ல டி. நீங்க அப்படியே உதிரி பூவை வாங்கி அப்படி கட்டி தலையில வச்சுட்டாலும். அடியே சின்ன பொண்ணு, டோப்பா மண்டைக்கு எதுக்குடி பூவு? அத சொல்லுங்க வசந்தி அக்கா. வீட்டுல இருக்கும் போது டோப்பா மண்டையை கழட்டி ஆணில மாட்டிருவாங்க, வெளியில வரும்போது அந்த டோப்பா மண்டையை எடுத்து தலையில மாட்டிக்கிருவாங்க. இதுக்கு எதுக்கு பூவு? ஏட்டி சும்மா இருங்கடி. ஏன் சரோஜாக்காவை வம்புக்கு இழுக்கறிய? இவளுக்கு என்னை வம்புக்கு இழுக்கட்டி பொழுது போகாதுல்ல. சரோஜாக்கா சும்மா சும்மா வாயை இழுத்துக்கிட்டு வைக்காதீக்கா, இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருடி, ஜாலியோ கேலியோ அதை என்கிட்ட வச்சுக்காதடி. நான் என்ன உனக்கு இழுக்காய் மாதிரியே தெரியுது? ஒரு பெரிய மனுஷி மட்ட மரியாதை இல்லாம பேசுறவ. சின்ன பொண்ணு, சரோஜாக்காக்கு கோபம் வந்துருச்சு. அடியே வசந்தி சும்மா இருடி, அவதான் கேலி பண்றான்னா நீ வேற ஏன்டி? சரோஜாக்கா நேத்து சாயந்தரம் உங்களை பார்த்தேனே, பட்டு பனராசு கட்டிட்டு நல்ல பூவை தலை நிறைய வச்சுக்கிட்டு எங்கேயோ போனீங்களே, உங்க வீட்டுக்காரோட ஜோடி போட்டுக்கிட்டு எங்க போனீங்க? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா? சரோஜாக்காக்கு நேத்து கல்யாண நாள், அதான் அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க. ஏன் சரோஜாக்கா உங்களுக்கு கல்யாண நாள்லாம் வந்திருக்கு, ஒரு சாக்லேட் மிட்டாய் கூட கொடுக்காம என்ன செஞ்சீங்க நீங்க? அட போடி, 7 வயசாயிருச்சு, கல்யாண நாள் இப்ப கொண்டாடுறனாக்கு சும்மா கோயில்ல போய் சாமி தாண்டி கும்பிட்டுட்டு வந்தேன். சரி சரோஜாக்கா, கல்யாண நாளைக்கு ஸ்பெஷலா என்ன சமைச்சீங்க? சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா சொல்லுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு தாண்டி போட்டு சாப்பிட்டான். ஏன் சரோஜாக்கா கல்யாண நாளைக்கு கூட நல்லது பிள்ளது வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? சாம்பாரு உருளைக்கிழங்குன்னு. ஏன் சரோஜாக்கா உங்க கல்யாண நாளை நாங்கெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரீட் கொடுங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, எனக்கு ரொம்ப நாளா கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க வாங்கி கொடுத்து நான் சாப்பிடணும்னு இருக்குக்கா. இன்னைக்கு ட்ரீட் வச்சிருக்கீங்களா? அட போங்கடி, நான் இருக்கிற கஷ்டத்துல உங்களுக்கு ட்ரீட் கேக்குறேன். ட்ரீட் சரோஜாக்கா, அண்ணே உங்களுக்கு நல்லா தானே வச்சிருக்காங்க. அட போறானி, ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காரு. ஊரம் கடனு, மன நிம்மதி இல்ல, வீட்ல ஏகப்பட்ட சண்டை. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ட்ரீட் கேக்குறாங்க. ட்ரீட் போறானி நீ வேற. சரோஜாக்கா ரொம்ப சலிச்சுக்கிறீங்களே, குடும்பம்னா அப்படித்தானே இருக்கு. அட போங்கம்மா, எப்பயாவது கஷ்டம் வரலாம். எப்ப பார்த்தாலுமே கஷ்டம்னா என்ன செய்யறது? நீங்க பொறுத்தா திங்கிறதுக்குலாம் நாளே கிடையாது. 10 நிமிஷம் கையில இல்ல. ஏன் சரோஜாக்கா இவ்வளவு வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு ட்ரீட் ஒண்ணுமே வைக்கல. நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் இருக்க மாட்டோம்க்கா. இந்த பூ நிறைய கட்டிருக்கோம், உங்க தலையில வச்சுக்குங்க. இந்தாங்க. ஏ எப்பா, ஓசில பூ வைக்கவும் என்ன சிரிப்பு வருது வாயில?
ஏட்டி சின்ன பொண்ணு, பூ வைக்கவும் அழகா இருக்கா? ஓசி பூ உள்ள சரோஜாக்கா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வைக்கவும் எடுப்பா இருக்கு. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, இன்னும் வேண்டுமே நீ தருவியா, நான் தலையில் சூடிக்கொள்ள பூ தருவியா? ஏ எப்பா ஓசியில பூவை கொடுத்தா இன்னும் தான் எனக்கும் தான்ல கேக்குறிய. இந்த டோப்பா மண்டைக்கு இதுவே அதிகம் சரோஜாக்கா. போதும் போங்க வீட்டுக்கு. அட பாட்டி, ரோட்ல போகும்போது பார்த்து போங்க சரோஜாக்கா, ஆடு மாடு உங்க பூவை மேஞ்சற போகுது. அடி பாட்டி கோட்டிக்காரி. ஹாய் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும். அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க.